ஹை டியூட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்ஸ் கீ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் பெஸ்ட்டான ஷார்ட்கட் கீஸ். ஸோ எல்லாரும் சொல்கிற மாதிரி கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் எக்ஸ் இதெல்லாம் நான் சொல்ல கிடையாது. காப்பி பேஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் எதுவுமே நான் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ட்ரிக்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன் ஷார்ட்கட் கீஸு. ஸோ மறக்காம நான் டிக் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ட்ரிக்ஸ் என்னது அப்படின்னா நம்முடைய லேப்டாப்பில் எப்படி இமோஜிஸை கொண்டு வரது அப்படின்னு தான் பார்க்க வரும். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் வெப் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து இமோஜி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ சில இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இமோஜி வேணும் அப்படின்னா நம்ம சிஸ்டத்தில் கொண்டு வர முடியாது. இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா நான் நோட்பேட் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நோட்பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எப்படி இமோஜிஸை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் கீஸ் மட்டும்தான். விண்டோ டாட்டா நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா விண்டோ ப்ளஸ் டாட்டா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமோஜிஸ் வந்து பாக்ஸ் வந்து பாப்பப் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எல்லா இமோஜிஸும் இதை வந்து கொடுத்துரும். ஈஸியாக இமோஜி வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இமோஜி என்டர் பண்ணும்போது பிளாக் அண்ட் ஒயிட்டில் வருது. ஸோ கலர்ஃபுல்லாக வராது அப்போ கேட்டிங்க அப்படின்னா இதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரியும். ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு வேறு எங்கேயாச்சும் பேஸ்ட் பண்ணுறப்போ இல்லை சென்ட் பண்ணுறப்போ வேறு எங்கேயாச்சும் ஆட் பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு வந்து கலரில் வந்து மாறிடும். ஸோ இந்த மூலிமா நீங்கள் இமோஜிஸை வந்து ஈஸியாகவே லேப்டாப்பில் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து அப்படின்னா நம்ம இருக்க டிஸ்பிளேல எப்படி 2 பேஜை யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க வரும். ஸோ இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து கூகுளில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து சுந்தர் பிச்சை அப்படின்றத ஒரு கண்டென்ட்டை நான் சர்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸோ சர்ச் பண்ணோன்னே அப்படின்னா அந்த கண்டென்ட் எல்லாமே நமக்கு வரும். ஸோ சர்ச் பண்ண அப்புறம் ஸோ அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா நோட்பேட் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒவ்வொரு கண்டென்ட் நம்ம டைப் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஒவ்வொரு தடவையும் டாப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இந்த டாப் ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் இந்த டாப் ஓப்பன் பண்ணி தான் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே இதில் வந்து பேஜில் கொண்டு வர முடியும். ஸோ கொண்டு வரணும் அப்படின்னா ஈஸியான மெத்தட் தான். விண்டோ ஆரோ மார்க் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா விண்டோ ஆரோ மார்க், அதாவது லெஃப்ட் சைடு இல்லைனா ரைட் சைடு 2 ஆரோ மார்க் இருக்கும். ஸோ விண்டோ கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ 2 இதில் வந்து ரீசெண்டாக யூஸ் பண்ண எல்லாமே நமக்கு வரும். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த 2 சைடும் நம்ம வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா 2 டேப்பை கொண்டு வர முடியும். ஸோ இங்கிட்ட டீட்டெயில் வந்து நம்ம கலெக்ட் பண்ண இங்கிட்ட என்டர் பண்ண அப்படின்றது ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோ ஆரோ மார்க் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கீவேர்டு உங்களுக்கு ரொம்ப அண்ட் மூணாவது ஷார்ட்கட் என்னது அப்படின்னா இப்போ கீழே டாஸ் பண்ண நிறைய அப்ளிகேஷன் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். சில சாஃப்ட்வேர்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தோடையும் நம்ம மவுஸ் இருக்கிற இடத்துல ஸோ கர்சர் கொண்டு வந்து நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம் கிடையாது. கீழே இருக்க நம்பர் வந்து நீங்கள் வந்து மனப்பட வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெட் வந்து 1 இருக்குது, யூடியூப் 2 இருக்குது, ஸ்கீல் வந்து இந்த மாதிரி இன்டர்நெட் 4, குரோம் 5 அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நோட் பேட் வந்து 9வது இடத்துல இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து விண்டோ 9வது பட்டன் 9 பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நோட் பேட் ஓப்பன் ஆயிடும். அதே மாதிரி கீழே இருக்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ 8 கிளிக் பண்ணினா 8ல் என்ன இருக்கும் அது ஓப்பன் ஆகும். ஸோ அதே மாதிரி 7, 6 ஈஸியாக கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே டாஸ்க் பார் இருக்க அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் செக்ஷன் அது அப்படின்னா நம்ம வந்து ஷார்ட்கட் கீழே எப்படி நம்ம லாங்குவேஜ் அப்படி சேஞ்ச் பண்ண அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நார்மலாக லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ரைட் சைடில் இருக்க இங்கிலீஷ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதை தமிழ் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த ஒவ்வொரு தடையும் பார்த்தீங்கன்னா தமிழ் சேஞ்ச் பண்ணுமா இல்லை இங்கிலீஷ் இந்த மாதிரி கிளிக் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நோட் பேட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நோட் பேடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இங்கிலீஷ் நான் டைப் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இப்போ மறுபடியும் மாற்றணும் அப்படின்னா நான் மறுபடியும் அந்த இடத்துல கர்சர் வச்சுட்டு தான் தமிழ் இங்கிலீஷ்னு சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ ஈஸியாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மறுபடியும் ஷிஃப்ட் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஈஸியாக இந்த மூலியமாக இந்த ஷார்ட்கட் கிளியமாக நீங்கள் வந்து லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிஸ்டம் வந்து செட்டிங்ஸ் வந்து ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு தெரியும். பட் இதுவே நம்ம வேறு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுவோம் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் வந்து நம்ம எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். விண்டோ ஐ பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். நம்ம வந்து செட்டிங்ஸ் வந்து தேட வந்து தேவையில்லை. ஈஸியாக விண்டோ ஐயை கிளிக் பண்ணிட்டு நம்மளோட செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ப்ளூடூத்தோ இல்லைனா ஒய்ஃபையோ ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த சைடில் இருக்க பார் வந்து கிளிக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஆன் பண்ணுவோம். இல்லைனா செட்டிங்ஸ் உள்ளே போயிட்டு நம்ம வந்து ஆன் பண்ணுவோம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக ஆன் பண்ணணும் அப்படின்னா விண்டோ ஐ பட்டனை வந்து கிளிக் பண்ணால் மொத்த செட்டிங்ஸ் வரும். இதுவே விண்டோ ஏ பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து ஒய்ஃபை ப்ளூடூத் ஆன் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம் இந்த கீவேர்டு மூலியமா. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம டெக் டியூட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்ம டெக் டியூட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். டாடா, பை.